மிஷன் இம்பாசிபிள், ரோக் நேஷன் அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். விமர்சனங்களோட நான் என்ன ஒரு ஆடியன்ஸை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். டாம் க்ரூஸ் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இவர் வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு வீடியோ. ஃப்ளைட்டில் போகிறதுனா உள்ள சீட்டில் உட்காந்துட்டு போகிறதில்ல, சைடில் தொங்கிட்டே போகிறது. நம்ம சும்மா காமெடி சொல்லுவோம்ல, ஃபுட்பால் அடிச்சுட்டு போகிறது ஃப்ளைட்டில் அப்படின்ட்டு. அதை வந்து நிஜமாலுமே டாம் க்ரூஸ் வந்து இதில் பண்ணியிருக்காரு. நிஜமாலுமே வந்து ஒரு இத்தனையோடு இம்மி பிசகினாலும் உயிர் போயிடும். டாம் க்ரூஸோட உயிர் கண்டிப்பாக போயிடும், யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த க்ரூ மெம்பர் சொல்கிறாங்க வேறு வழியே கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது. அந்த கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் ஏதாவது செதஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த கண்ணுக்கு கூட லென்ஸ் வைக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த ஏர் வந்து ஃபோர்ஸாக அடிக்கிறதுல அந்த வீடியோட லிங்க் கீழே நினச்சிருக்கேன், பாருங்கள் மறக்காமல். அந்தளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு. இந்த சீனை பார்க்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது வந்து நம்ம நடிகர்கள்லாம் தான். அதாவது ஒரு 4 படி ஏறிட்டு 4 படியிலேருந்து ஜங்கு நெட்டி குதிச்சுட்டு அதுக்கு ஒரு 40 ஆர்டிக்கல் எழுதுங்கடா, எங்கள் அண்ணன் வந்து அஞ்சாசிங்க வந்து உயிரை துச்சமாக மதித்து வந்து ஸ்டண்ட்டு பண்ணார், பல கோடி ரசிகர்களுக்காண்டி பண்ணார், அடுத்த புரூஸ்லி, அடுத்த அர்னால்டு அப்படின்னு வந்து அதுக்கு போஸ்டர் வேறு. இவங்களெல்லாம் வந்து எப்படின்னா லைனாக அந்த ஹீரோஸ் எல்லாம் போய் உட்கார வச்சு எப்பா அப்படின்ட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் மறுபடியும் போட்டு காமிக்கணும். எப்பா இதுக்கு பேர் தான்ப்பா ஸ்டண்ட்டு, ஏப்பா இதுக்கு பேர் தான்ப்பா வந்து உயிர் போகிற ஒரு உண்மையாலுமே வந்து உயிரை பணயமாக வச்சு பண்ணுற ஸ்டண்ட்டு அப்படின்னு வந்து காமிச்சா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டண்ட்டை வந்து அவங்க எங்கேயாவது கண்டிப்பாக ஒரு தாட்டு பார்ப்பாங்க, எல்லா நடிகர்களும் அது பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்டண்ட்டை பார்க்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து தொண்டை தண்ணி வற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா, நாம் இது வரைக்கும் வந்து விற்றுட்டு இருந்த முட்டாய் நீ விற்காது போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். சும்மா ஒரு காமிக்கல் சென்ஸுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு சரி, இந்தளவுக்கு எதுக்கு அவர் டெடிகேட் பண்ணி இந்த ஸ்டண்ட்டை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவருக்கு வந்து உலகத்தை ரசிகர்கள்லாம் அப்படியே சமர்ப்பணம் பண்ணுறாரா? அதுவும் கிடையாது. வேறு என்ன தான் சரி காசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இல்லாத காசா? என்ன வேணால் பண்ணலாம், அந்தளவுக்கு காசு இருக்கிற ஆள் வந்து டாம் க்ரூஸு. அந்த ப்ராடக்ட், அந்த வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சாதாரண வாட்ச்சு கட்டுறதுக்கும் ஒரு டிசார்ட்டோ இல்லை ஒரு ரேடோ வச்சா கட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? அதுதான் நினைக்கிறேன். அந்த குவாலிட்டி இது வந்து ஒர்த்து. போய் உட்காந்தா இது ஒரு டாம் க்ரூஸ் படம். இதில் வந்து அந்த லெவல் ஆஃப் எக்ஸிக்யூஷனுங்கிறதும் அந்த லெவல் ஆஃப் டெடிகேஷனுங்கிறதும் இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அந்த பெஞ்ச் மார்க்கை ஒவ்வொரு தடவை உடச்சிட்டு போகிறதுக்கு டாம் க்ரூஸ் தன்னை வருத்திக்கிற ஒரு செயலை, அந்த செயலின் வெளிப்பாடை தான் வந்து இந்த ஸ்டண்ட்டை நான் பார்த்தேன். அந்த ஸ்டண்ட் மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்டண்ட் பண்ணுவார். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டண்ட்டு. ஒரு பெரிய ஒரு இதில் வந்து பாட்டு போடுவாங்க, அந்த பின்னாடி வந்து பண்ணுவார். இதெல்லாம் அந்த ஸ்டண்ட் வந்து சிம்பிளாக தெரியும், ஆனால் உண்மையாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸான ஸ்டண்ட் அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மொரோக்காவில் வந்து ஒரு பைக் ரைடு போகும். அந்த பைக் ரைடெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஹெல்மெட்லாம் எதுவும் கிடையாது. ஒரு வாட்டுக்கு ரேசர் மாதிரி ஒரு 200-250 கிலோமீட்டர் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு வில்லனை சேஸ் பண்ணிட்டு இருப்பார். இதில் வந்து மெயினான ஆள் யார் அப்படின்னா ராபர்ட் எல்ஸ்விட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. கிட்டத்தட்ட டாம் க்ரூஸ் அளவுக்கு வந்து இவரும் பல தடவை வந்து செத்து பொழைச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் முடியறக்குள்ள. ஏன்னா அந்த பைக் ரேஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நாம் உட்காந்துருக்க நமக்கு நடுங்குது. ஐயோ சாமி, பாடிகார்டு முனீஸ்வரா எப்படியா அந்த பயலை காப்பாற்றிரு அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து நாம் வேண்டிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். ஹேட்ஸ் ஆஃப். அந்த சீன், அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரியல் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அவருக்கு வச்சுருக்கிற அந்த ஆங்கிள் நிறையா சொல்லாங்க. அது ஒரு இருக்குங்க, அது ஒரு 100 சொல்லாங்க. இது மாதிரி அந்தளவுக்கு வந்து ஒர்க்கு மிக பிரமாதமான ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபீமேல் லீடு வந்து ரெபக்கா ஃபர்குசன் அப்படின்ட்டு ஃபீமேல் லீடு. ரொம்ப ப்ளசண்ட்டான மூஞ்சி, ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கேடித்தனமான விஷயங்கள். அவங்களும் அதே மாதிரி தான். ஸ்டண்ட்ஸ் வந்து அந்த கத்தியை வச்சு ஒரு ஃபைட்டு போடுவாங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஒரு போல்ட்டான ஒரு கேரக்டர். இருந்தாலும் அதுலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு அந்த பெண்மைத்தனம் அப்படிங்கிறது இலையோடிட்டே இருக்கும். அது வந்து டாம் க்ரூஸ் கூட வந்து ஒரு சின்ன ஒரு காதல் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து சைமன் பெக் அப்படிங்கிற கேரக்டர் ரோல் ப்ளஸ் ஒரு சின்ன காமெடி. சைமன் பெக் வந்து எப்படின்னா, எல்லோரும் வந்து ஃப்ரேமில் வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் அவர் சும்மா தலைமுடி தெரிஞ்சால் கூட வந்து நமக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுது. அந்த மாதிரியே ஒன்று அந்த லுக் அப்படிங்கிறது பார்த்திங்களா, அது அமைஞ்சிருக்கிறது. பட் காமெடி மட்டும் இல்லாமல் அது அந்த ஆட் பண்ணுற ஒரு இது, அதாவது கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு இதில் வந்து சிக்கிக்குவார். வில்லன் வந்து இவர் மூலமாக பேசுவார், சைமன் பெக் மூலமாக பேசுவார். டாம் க்ரூஸ் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருப்போம் அப்படி. ஸோ
வில்லன் பேசுகிறப்போ வந்து இவருக்கு வந்து பயங்கர துக்கமாக இருக்கும், பேச முடியாமல் அப்படியே ஒரு அழுக வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரும் இருக்கும், அதே சமயம் ஒரு காமெடி, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ரிவ்யூ இல்லைங்க, நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ண ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறேன் நான். சீன்ஸுங்க, அதாவது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட் சீனுக்கும் அந்த மொராக்கால் இருக்கிற அந்த பைக் ஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வலில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு தண்ணி ரிசர்வாயர் மாதிரி, அதுக்குள்ளே போய் ஒரு ஸ்டண்ட்டு இதெல்லாம் சீக்வன்ஸ் எல்லாம் வரும். அதுக்காண்டியே வந்து நீங்கள் 120 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் தாராளமாக, வச்சுக்கங்கடா அப்படின்ட்டு. அந்த ஏன்னா ஒரு படையல் மாதிரி அது வந்து அது ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்கு. அதுக்கப்புறம் முறக்கல பைக் சீனுக்கு அப்புறம் கார் சேஸ் சீன் இருக்குது. அப்புறம் அது சொல்லிகிட்டே போகலாம், ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து போட்டோம்னா அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து சும்மா வைக்கிறக்காண்டி வச்சுட்டு அப்படியே வந்து டாம் க்ரூஸ் வாழ்க்கைன்னு பின்னாடி யாரும் கோஷம் போடல. எல்லாமே வந்து அந்த ஸ்டோரி லைன், அதாவது அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது ஏன் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஸ்டோரியினுடைய அந்த விசாலம் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக வந்து கிறிஸ்டோஃபர், அவர் பேர் என்ன, கிறிஸ்டோஃபர் மெக்வயர் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டிரெக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ அவ்வளோ வாஸ்டான ரொம்ப இன்டென்ஸான ரொம்ப வெயிட் வாய்ந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறங்காட்டி தான் வந்து இவங்க பண்ணுகிற அத்தனையுமே வந்து ஒரு பிலீவபிள் விஷயமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து கிறிஸ்டோஃபர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்து. சரிங்க, ஒரு படமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள் கொஞ்சம் லாங்காக வந்து டைலாக்ஸ் போகும். சப்டைட்டிலோட பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை தமிழ் டப் பார்த்துக்கலாம். அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் நமக்கு, ஏன்னா இங்கிலீஷ்காரர் பேசுகிறது ரொம்ப நிறைய பேர்த்துக்கு புரியாது, அப்படி உட்காந்து பார்க்குறப்ப கொஞ்சம் மண்டை சொல்லிடலாம். ஆனால் அந்த பேச்சுக்கள் அத்தனையுமே வந்து அதுக்கு அந்த கதைக்கான நகரத்திலே தவிர சும்மா நம்ம போர் அடிக்கிறதுக்காண்டி இல்லை அப்படிங்கிறது நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி வந்து ஃபைட்ஸும் மட்டும் லைனாக வந்திருந்தால் நம்ம சலிச்சு போயிருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக வந்துங்க ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப தரவாக என்ஜாய் பண்ணிவிட்டு அது எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா டேரக்டரோட அந்த ப்ரில்லியன்ஸ் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லியிருப்பார். அப்படியே எங்கெங்கேயோ முடிச்சு போய் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டப்புன்னு அந்த ட்ராப்குள்ளே வந்து ஒரு ஒரு இது மாட்டுற மாதிரி வந்து மாட்டோம். இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கேரக்டர் ஒன்று இருக்குது. அவர் வந்து வில்லன் வந்து சீன் ஹாரிஸ் அப்படின்ட்டு ஒரு கொடூரமான வில்லன் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் அவர் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு ரூமில் வந்து அவரும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா அவர் பக்கத்தில் வரப்போ நமக்கு தன்னைத்தானே வந்து கை நடுங்கும். அந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமான ஒரு பயங்கரமான ஒரு லுக்கு, ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டிங் சீன் ஹாரிஸ் இது. ஸோ அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா டாம் க்ரூஸ் மட்டும்தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து தோல்வி சுற்றிட்டு இருப்பா. அப்படி இதில் வந்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த வெயிட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சீன் ஹாரிஸ். சரியான பர்ஃபார்மன்ஸ், சரியான மெச்சூர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு துணை போகிறது வந்து அந்த ஸ்டோரி லைன், அந்த வெயிட் ஆஃப் த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு தோல் மேலே உட்காரங்காட்டிக்கு வந்து அது அப்படி போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில்ங்க செம என்ஜாயபிள் ஃபிலிமுங்க. கண்டிப்பாக நீங்கள் சிட்டிலெலாம் இருந்தீங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள். ரூரலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நீங்கள் கொடுக்குற 50-80 ரூபா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வீண் போகாது, கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். வல்காரிசம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. போய் ஜாலியாக உட்காந்து ஃபேமிலியோடு பார்த்துட்டு என்டர்டெயின் ஆகி வாங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு நிச்சயமாக 4 தருவேன். போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், வாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.